எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஆவலான தருணம் தான் இது. மாதா பிதா ஃபிலிம் ஃபேக்டரி அருமையுடன் வழங்கும் டாக்டர் குகன் சக்கரவர்த்தியார் அவர்களின் வங்காள விரிகுடா படத்தின் இசைத்தட்டை சிறந்தவர்கள் வெளியிட உயர்ந்தவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் அனைவரின் முன்னிலையில் தற்போது ப்ரொடியூசர் திரு குகன் சக்கரவர்த்தியார் அவர்களின் அம்மா அப்பா இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவருடன் இணைந்து தங்கை பிரதிமா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வங்காள விரிகுடா படத்தின் இசைத்தட்டை திரு கருடானந்த சுவாமிகள் அவர்கள் வெளியிட டாக்டர் குகன் சக்கரவர்த்தியார் அவர்களின் தாய் மற்றும் தந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை பேசுமாறு எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்ன பெரிய மலை இந்த வங்காள விரிகுடா நான் பெரிய ஏதோ கம்பசத்துல வேலையில பார்த்துட்டு மாதிரி ஓகே. இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் வெளியே கொண்டு வந்து காட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த 5 பேர் கலைஞர், டாக்டர் கலைஞர், முதலமைச்சர் எம்ஜிஆர், அண்ணா அவர்கள், ராமேஸ்வரம் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அப்துல் அவர்கள், இந்த 5 பேரையும் ஒரே போஸ்டர்ல கொண்டு வரணுங்கிறதுக்கு மட்டும் யோசிச்ச படம் தான் இன்னைக்கு உண்டான விரிகுடா. அதுல கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பது உண்டு. உச்சியில இருக்கிற சூரியனை பல பேர் வெயிலில் திட்டுவது உண்டு. மறையும் பொழுது சூரியனை மனசால ரசிப்பது உண்டு. சூரியனுக்கே அந்த மனுஷனுக்கான நிலைமைகள் இந்த படத்தோட இருக்காரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவு காணுங்கள் என்ற திருவாசகம் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது. அவர் சொன்னது மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி வாழாதீங்க, அவங்கள மாதிரி வாழுங்கன்னு படம் எடுத்திருக்கிறார். எப்படின்னா ஒரு ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு மீனவ குப்பத்துக்குள்ள பிறந்த செத்தத்துக்கு அப்புறம் உலக நாடுகளையே அனுபவிச்சிருக்காங்க அப்துல் கலாம். என்ன மாதிரி கோடீஸ்வரனாகவும் குறுநில மன்னனாகவும் வாழ்றதை விட இதே வங்காளோட கடற்கரை ஓரத்தில் மீனவ குப்பத்துக்குள்ள பிறந்து செத்ததுக்கு அப்புறம் வெளிநாடு உலகத்தை அழுக வச்சு ஐயா அப்துல் கலாம். நானும் அவர் வழியில வாழணும்னு ஆசைப்பட்டு எடுக்கப்பட்ட கடவுள். நமக்கு பிடிச்ச தலைவர்களையும் இந்த வங்காளோட சுமந்துட்டு தான் இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழுமிட வங்காள விரிகுடா, புரட்சி தலைவர் வாழுமிட வங்காள விரிகுடா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழுமிட வங்காள விரிகுடா, டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழுமிட வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடா கடலின் நடைகள் ஓயாமல் இருப்பதை போல நமது திராவிட பாரம்பரியத்தின் அணைகளும் ஓயாமல் இருக்கட்டும். நட்புடன் புகழ் சக்கரவர்த்தியாக முடிச்சிருக்கோம். அடுத்த படமெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் எண்ணில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் முதலமைச்சருக்கு. எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க. கட்சிங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு, ஜாதிங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு. எந்த அடிப்படையில இந்த படத்தை தொட்டாலும் பூகம்பமாக வெடிச்சிருமனு பயந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை.
எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்துல் கலாம் மேல வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டுலாம் அடிக்க விட்டாங்க, பேச விட்டாங்க. என்ன மச்சான் நீ என்ன இப்படி எடுத்துருக்க? இல்லை மச்சான் அதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை உங்ககிட்டயும் நான் இங்கே சொல்ல மாட்டேன், சினிமா. அதே சமயத்தில் இங்க வந்திருக்கிறது யாரும் வெளியிலிருந்து காசு கொடுத்து எனக்கு பேசுறதுக்கு கூட்டிக்கிட்டு வராத ஆளுங்க. முதல் சினிமாவோட எப்படி ஒரு மேடை, அது மிகச்சிறந்த சரியான மேடை, தலைவர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசி இந்த மேடையில் நானும் பேசுவதை நினைத்து பெருமை கொள்கிறேன். அவர் எனக்கு இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு டிஆர் பாலு, எக்ஸம்பலி கிருஷ்ணமூர்த்தி, இங்கே மச்சான் பாருங்க சுரேஷ் வாண்டு என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் அவரை நம்பி தான் வருவார். எங்கள் அண்ணன் செத்து போயிட்டார் ஆக்சிடென்ட்ல. அப்போ சாமியை கும்பிட மாட்டேன். ஏன்னா திருச்செந்தூர் கோயில் தான் எங்கள் அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி செத்தது. அதில் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு குடும்பம் தான் எங்கள் குடும்பம். அதில் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் போயிருக்காங்க. எங்கள் மாமா பசங்க, சின்ன பசங்க. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் எழும்பி வெளியில் வரலாங்க. பாசம் மட்டும்தான். காசு உங்ககிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கும். பெரியார்னு சொல்றவங்க எல்லாம் படம் எடுக்க முடியாது. அறிவு இருக்கிறவன் சாதிக்க வைக்கணும் மற்றவங்களில் நினைக்கிறவன் எடுக்கிறது தான் இங்கே படம். நல்லவங்களும் படம் எடுக்கும். நல்ல மனிதர்கள் மேக்சிமம் இங்கே வர்றது கஷ்டம். அறிவாளிகள் வர்ற இடம். அப்படி ஒரு மேடை இந்த மேடை. எனக்கும் நல்லா பேச தெரியுதுன்னு நினைக்கிறேன். சந்தோஷப்படுறேன். அதில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த படத்தில் கிளைமேக்ஸ் எண்டு. நம் தலைவர்கள் வாழும் பூமிக்கு மெரினா கடற்கரை என்ற பெயரை விட திராவிட கடற்கரை என்ற பெயரை பொருத்தமாக இருக்கும் என்று நம் பாரம்பரியத்தின் வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த வங்காள திரைப்படத்தின் வாயிலாக பரிந்துரை செய்கிறேன். பணிவன்புடன் இந்த படத்தை போட்டு காட்டி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேணா இங்கே கூட்டம் நிறைய வரலாம். நல்லா பெரிய பேச்சாளர், நல்ல நடிகை, நல்ல டைரக்டர் சொல்லலாம். அதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல அப்பா அம்மா வேணும். எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா மாதிரி யார் கிடைச்சதுன்னு தெரியாது. அப்படி ஒரு அப்பா அம்மா. அதே மாதிரி மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும். யார் சினேகன். அவங்க அப்பா அம்மா மேல வச்சிருக்க அன்பும் பண்பும் பாசமும் உண்மையும் நேர்மையும் கருணையும் காதலும் என்னை விரும்ப வைத்தது என் மாப்பிள்ளை சினேகன். நானும் போய் அவனை கூப்பிட்டு, மாப்பிள்ள எங்க இருக்கு மாப்பிள்ள, சொல்ல மச்சான், மச்சான் எங்க என்ன மச்சான், அரசியல் பயங்கரமான சூடு பிடிக்கிற நேரத்துல யாருமே உன்னை நம்பிக்கை வந்து பேச முடியாது மாப்பிள்ள. இதுல பாதி பேருக்கு கட்சி, பாதி பேருக்கு மற்றதெல்லாம் இருக்கு மாப்பிள்ள. பணம் கொடுத்தா பாதி பேர் வருவாங்க, இடம் கொடுத்தா 3/4 பேர் வருவாங்க. இந்த இடத்துல கட்சி சார்பில் ஒருத்தனால பேச முடியாதுன்னு பேசுறதுக்கு கூப்பிட்டு வந்த ஒரே ஆள் ஏன் மாப்பிள்ள. இதோட பெருமை எனக்கு என்ன வேணும்? வந்து பேசுறது, கட்டி கொடுத்தா மொத்தம் கொடுத்தேன், ஜெயிச்சிட்டா மச்சான். படம் நல்லா இருந்தாதான் நீங்க பார்ப்பீங்க. நல்ல படம், தரமான படம், அருமையான பாட்டு, சரியான மெட்டு போட்டு பாடியிருக்கிறேன். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, கலை, நடனம், சண்டை பயிற்சி, பின்னணி பாடகர், பின்னணி இசை, ப்ரொடக்ஷன் டிசைனர், டைட்டில், சிகை அலங்காரம், வெளிப்புற படப்பிடிப்பு, தலங்கள், ப்ரொடியூசர். இதுக்கே ட்ரைனிங் எடுத்து தான் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியும். ஏன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய நடிகன் இந்த மேட்ரெல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நீல் முருகன் அண்ணா, நான் ஆடியோ ரிலீஸ் பண்ணேன். ஓகே பண்ணிக்கலாம். அப்போ எப்படின்னா உங்களை பார்க்கலாம் சொல்றது நான் சொல்றது ஒரு நாள் ஃபோன் பண்ணி பண்ணிக்கலாமா? ஓகே. அதுக்கப்புறம் ஓகே ஃபங்க்ஷனுக்கு ஆன்லைன்லாம் புக் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு, எல்லாரும் வந்தா ரெடி ஆகிட்டே வரையாவா 3
படத்துக்குள்ளே என்ன மாதிரி படப்பட நடிக்கணும் தான் தெரியும். காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லைன்னா என்னை நம்படா வாடான்னு கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு மிகச்சரியான